வணக்கம். இது பிரேக் ஃப்ரீ டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விழுப்புரம், தேனியில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக நேற்று மழை பெய்தது. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அனைத்து விதமான பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்றும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நடத்தக்கூடாது என்று ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதிகளில் நிலவி வருகிறது என்றும் இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கும் எனவும் தெரிவித்தார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை வரை 54 சென்டிமீட்டர் பெய்துள்ளதாகவும் இது வழக்கத்தை விட 32% அதிகம் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மகாலட்சுமி நகர் தனித்தீவாக காட்சியளிக்கிறது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன. இதனால் இளையரசனேந்தல் சாலை கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. மழைநீர் இடுப்பளவு தேங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. தனியார் பெட்ரோல் பங்கிலும் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெட்ரோல், டீசல் மழைநீருடன் கலந்து வீணானது. அருகிலுள்ள மகாலட்சுமி நகரில் குடியிருப்புகள் மட்டுமின்றி சாலையிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பணிமனை, வணிக நிறுவனங்கள், மருத்துவமனைகள் முடங்கின. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். எவ்வளோ சிரமமாக இருக்குது? தண்ணி ரொம்ப சிரமமாக, முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இழுத்துட்டு போயிடும் போல தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. மேலும் ஓடைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதால் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேம்பாலத்தில் இவ்வாறு வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது சென்னை பள்ளிக்கரணையிலோ வேளச்சேரியிலோ அல்ல, தூத்துக்குடி மாவட்டம் 3வது மைல் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில்தான். தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து 3வது மைல் மேம்பாலத்தில் அப்பகுதி மக்கள் தங்களது கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் மூலம் சென்னை மக்களை தொற்றிய அச்சம் தற்போது தூத்துக்குடி வரை சென்றுள்ளது. மழை காரணமாக பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்குவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆழ்வார் திருநகரி பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மழைநீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது.
இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்ட நோயாளிகள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட கிளை சிறைச்சாலையில் இருந்து 25 கைதிகள் பேரூரணி சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் மழை காரணமாக பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்குவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கொட்டும் மழையிலும் மணல் திட்டுக்களை மீனவர்கள் அகற்றும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மருதூர் அணைக்கட்டை தாண்டி வினாடிக்கு சுமார் 75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளியேற்றப்படும் நீர் வங்கக்கடலில் கலக்கும் இடமான புன்னைக்காயல் கடற்கரையில் அதிக அளவில் மணல் திட்டுக்கள் இருப்பதால் கடலில் கலப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் புன்னக்காயல் ஊருக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்படும் என்பதால் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் மணல் திட்டுக்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் சுவாமிதாசன் என்பவருக்கு சொந்தமான 5 ஆடுகள் உடல் நசுங்கி உயிரிழந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெள்ள நீருக்கு நடுவில் 500 குடும்பங்கள் பரிதவித்த காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் ராமையா நகர் மற்றும் நாராயணசுவாமி நாயுடு நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். மழைநீரில் மூழ்கி 50 நாட்டுக்கோழிகள் உயிரிழந்ததாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. கடந்த மாதம் பெய்த மழையில் 22,000 ஏக்கர் உப்பளங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சூழலில் மீண்டும் மழை பெய்து உப்பளங்களில் நீர் தேங்கியிருப்பது உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்துச் சென்ற பருந்து பார்வை காட்சிகள்தான் இவை. நெல்லையில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குறுக்குத்துறை முருகன் கோவிலை மூழ்கடித்தபடி நீர் சென்றது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். இதனால் தெருக்களில் 6 போல் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. இந்த நிலையில் கனமழை காரணமாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சாலைகளில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. இதனால் 200க்கும் மேற்பட்ட கடைகளை திறக்க முடியாததால் வியாபாரிகள் தென்காசி மாவட்டம் கடனா நதி அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பை சூழ்ந்த வெள்ளத்தில் பெண் ஒருவர் ஆபத்தான முறையில் செல்லும் காட்சிதான் இது.
கடனாநதி அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டதால் அருகே இருந்த சம்பங்குளம் குடியிருப்பை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் நிவாரண முகாம்களுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் பெண் ஒருவர் வெள்ளத்தில் பதற்றத்துடன் கடந்து சென்றார். நெல்லை மாவட்டம் முக்கூடல் சுற்று வட்டாரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பார்வையிட்டார். அப்போது வெள்ளோடை பகுதி மக்களின் பாதுகாப்பு கருதி அவர்களை முகாம்களுக்கு செல்ல ஆட்சியர் அறிவுறுத்தினார். ஆனாலும் சிலர் செல்லாததால் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளலாமா என கேள்வி எழுப்பினார். வானிலை அறிஞரே அவங்க திணறாங்க இந்த புயல் மழைக்கெல்லாம். அவங்களுக்கே விவரம் கரெக்டாக கணிக்க முடியல. நீங்க இந்த ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஓடை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா என்ன அப்படி பண்ணக்கூடாதுமா. மழை தண்ணீரில் அடித்துச் சென்ற சாலை தடுப்பையே படகாக்கி கையை துடுப்பாக்கிய சிறுவனின் இந்த காட்சி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பூக்கடை பஜாரில் படம் பிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் காசுக்கடை பஜார், கத்தாளம்பட்டி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். கனமழை காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்லும் வழியான தானிப்பாறை ஐயனார் கோவில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் எத்தகைய மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கனமழை பெய்து வரும் தென் மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென் மாவட்டங்களுக்கு களப்பணி மேற்கொள்ள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை அனுப்பி வைத்திருப்பதாக கூறினார். பெரிய அளவுக்கு பாதிப்பதற்காக செய்தி இல்லை. எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KK ராமகிருஷ்ணன் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மத்திய அரசு வழங்கிய பேரிடர் நிதி போதுமானதாக இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். திருவண்ணாமலை தீபமலையில் பக்தர்களின் பரவச முழக்கங்களுக்கிடையே மகா தீபம் ஏற்றும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட காட்சிகளே இவை. திருவண்ணாமலையின் சிறப்பு என்பது கார்த்திகை தீப திருவிழா. அத்தகைய விழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலையின் உச்சியில் பர்வத ராஜகுல வம்சத்தினர் மாலை 6 மணிக்கு மகாதீபத்தை ஏற்றினர். ஜோதி வடிவாக காட்சியளித்த அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மகாதீபத்தை வழிபட்டனர். திருவண்ணாமலை மகா தீபத்தை ஒட்டி பக்தர் ஒருவர் சங்குநாதம் இசைத்த காட்சிகளை இவை. திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் திரண்ட சூழலில் பக்தர் ஒருவர் சங்குநாதம் இசைத்து ஜோதியாய் நின்ற அண்ணாமலையாரை மனமுருகி வழிபட்டார். தொடர்ந்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் சிவனுக்கு பிடித்த இசை சங்குநாதம் என்றார். சிவனுக்கு ரொம்ப உதந்ததான சங்குநாதம் தான். அவருக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் சங்குநாதம் மனசு குளிர்ந்து மனசோட நீங்கள் மனசார அவரை நினச்சிட்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணோன்னு ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சி சங்குநாதம் ஊதுறீங்கன்னா
அவர் கொஞ்சம் மனசு குளிர்ந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பிரபல புகைப்பட கலைஞர் சரண் தட்சிணாமூர்த்தி மகா தீபத்தின் போது திருவண்ணாமலையை படம் பிடிப்பது தனக்கு வாழ்நாள் பாக்கியம் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஸோ ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை. அப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையுடைய எந்தெந்த இது வரைக்கும் பார்க்காத வியூஸ்லாம் நான் தான் வந்து போயிட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். இன்னமும் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஃபார் மீ இஸ் லைக் அருணாச்சலா இஸ் வாஸ்ட். திருவண்ணாமலை வந்து ஒரு வாஸ்ட் பியூட்டி. அதை கேப்சர் பண்ணணும்னா திஸ் லைஃப் டைம் ஒன்ட் பி எனஃப். திருவண்ணாமலையின் அழகை எப்போதும் படம் பிடித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் சரண் தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் திரையுலகைச் சேர்ந்த பலரும் நேரில் வழிபட்டனர். மகா தீபத்தை தரிசித்த பின்னர் பேட்டியளித்த நடிகர் ஸ்ரீமன் தீபத்தை பார்க்கவே மறுபிறவி வேண்டும் என்ற எண்ணம் வருவதாக நிகழ்ச்சியுடன் கூறினார். மறுபிறவி அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து வேண்டிக்கிறது. ஆனால் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னொரு பிறவி வேணுன்ற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு ஜோதி பார்த்தா ஒரு ஆனந்தம். தீபத் திருவிழாவின் போது பாடல் பாட வாய்ப்பு கிடைப்பது பெரும் பாக்கியம் என பாடகி மாலதி தெரிவித்தார். ஒரு பெரிய பாக்கியம் தான். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் வந்து இங்க அண்ணாமலையோரோட அருளை பெறறதுக்கு வரவங்க. நாங்க வந்து அவருக்காக பாடி அவரை சந்தோஷப்படுத்துற ஒரு பெரும் பாக்கியம் பெற்று பலமுறை திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த போதிலும் மகாதீபத்தின் போது பாடல் பாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பாடகர் முகேஷ் கூறினார். நான் முதல் முறையாக மகாதீபத்தில் பாடுற ஒரு வாய்ப்பு. ஏன்னா நிறைய முறை திருவண்ணாமலை வந்திருக்கேன். ஆனால் மகாதீபமில் பாடுற ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைச்சில்லதில்ல. இன்னைக்கு தான் இறைவன் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொட்டும் மழையிலும் பக்தர்கள் கிரிவலம் சென்றது நிகழ்ச்சி அளித்ததாக பாடகர் வேல்முருகன் தெரிவித்தார். அவ்வளோ மழைகள் இருந்தது. அந்த மழையிலையும் எல்லாரும் ரெயின் கோட்டு போட்டு அந்த கிரிவலத்து பாதையில் அவ்வளோ கூட்டம் நடந்தது. அப்பயே நினச்சேன் பக்தர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து எல்லா நேரத்திலையும் வந்து அண்ணாமலையாரை நினைச்சிட்டாங்கனாக்க கண்டிப்பாக வந்துருவாங்க. தீபத் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டதாக பிரபலங்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலையை போன்று தமிழகத்தின் பல்வேறு கோயில்களிலும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டது. கார்த்திகை தீபத்தையொட்டி திருத்தணி முருகன் கோவிலுக்கு எதிரில் உள்ள பச்சரிசி மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமி கோவில் உச்சிப்பிள்ளையார் சன்னதி முன்பு கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதேபோன்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அரோகரா முழக்கத்துடன் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கோவை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீபத்தையொட்டி வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் 108 குத்து விளக்கு ஏற்றி வழிபட்ட காட்சிகள்தான் இவை. கார்த்திகை தீபத்தையொட்டி வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கார்த்திகை தீபத்தன்று கோவிலுக்கு வருவது மன நிறைவு தருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். சென்னைக்கு ரீசெண்டாக தான் வந்தோம். ஆமா, ரொம்ப ஃபேமஸான கோயில்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் பிளஸ் கார்த்திகையில் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. அதான் ஏத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அங்க உள்ள சாமிக்கும் ரொம்ப அழகா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க. இல்ல ஃப்ரீயா தான். ஆமா ஆமா. திருக்கார்த்திகை தீபத்தையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குடத்தை சுற்றி 1 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டன.
தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரியில் நேற்று மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகத்தில் இருந்தும் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் எட்டிக்குடியில் உள்ள சுப்பிரமணிய சாமி கோயிலில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. 14 வகையான பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகமும் தொடர்ந்து சொக்கப்பனையும் கொளுத்தப்பட்டது. இதேபோல் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதில் தருமபுர ஆதீன நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி மலைக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டனர். கோவையில் உள்ள புகழ்பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகரில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலில் 500 லிட்டர் நெய், 100 கிலோ திணை கொண்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது. கோயில் முன்பு சொக்கப்பனையும் கொளுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி மின்னொளி அம்பாள் சமேத ஊன்றீஸ்வரர் ஆலயத்தில் சொக்கப்பனை கொளுத்தி தீபத் திருநாள் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் மலை மீதுள்ள முக்தியாஜல ஈஸ்வரன் கோவிலிலும் மகாதீபம் ஏற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் செதுக்கரையில் உள்ள ஆகாயலிங்கேஸ்வரர் கோயிலில் 1500 அடி உயர மலை உச்சியில் முதல் முறையாக மகாதீபம் ஏற்றப்பட்டது. சிவகங்கை குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் கோயில் மலையிலும் மகாதீபம் ஏற்றப்பட்ட போது திரளான பக்தர்கள் முழக்கமிட்டனர். திருமலை கிராமத்தில் மலைக்கொழுந்தீஸ்வரர் கோயிலில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் லட்சதீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று தீபம் ஏற்றி வணங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்கள் அதிகம் வாழும் நஞ்சநாடு கிராமத்தில் லக்கிஷா அப்பா எனப்படும் தீபம் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏற்றப்பட்ட காட்சி இது. இந்த நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் சொக்கப்பனையும் அம்பாளுக்கு ருத்ர தீபமும் ஏற்றப்பட்டது. பின்னர் பஞ்சமூர்த்திகளின் வீதி உலாவும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் புன்னமராவதி மலையாண்டி கோயிலில் ராட்சத கொப்பரையில் தீபம் ஏற்றப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுகவனேஸ்வரர் கோயிலில் சொக்கப்பனை எரியூட்டி மகாதீபம் ஏற்றிய போது பக்தர்கள் திரளானோர் சாமி தரிசனம் செய்தனர். ஏற்காடு அருகே தலைச்சோலை கிராமத்தில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபத்தின் போது பனிமூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் வழிபட்டனர். குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளின் பாடத்திட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கான முதல்நிலை தேர்வில் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி மொழி பாடத்தில் மொழிபெயர்ப்பு, எழுதும் திறன், கலை சொற்கள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இலக்கியத்திற்கான பாடத்திட்டத்தில் கேள்விகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் குரூப் 4 தேர்வுக்கான
தேர்விற்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டத்திலும் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குரூப் 4 தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஆங்கில மொழித்தாளை தேர்வு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. ஜாமீன் உத்தரவுகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் அல்லு அர்ஜுன் நேற்றைய இரவை சிறையிலேயே கழிக்கும் நிலை ஏற்பட்டது. புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு ஐதராபாத் உயர்நீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கி உத்தரவிட்டது. கடந்த 4ஆம் தேதி ஐதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் ரசிகர்களுடன் தனது புஷ்பா 2 படம் பார்க்க அல்லு அர்ஜுன் சென்றார். அப்போது ரசிகர்கள் முண்டியடித்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை காலை அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு சென்ற காவலர்கள் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து நாம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கில் பிணை கோரி அல்லு அர்ஜுன் தரப்பில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஸ்ரீதேவி முன்னிலையில் மாலையில் நடைபெற்ற போது நடந்த சம்பவத்திற்கு நடிகரை மட்டுமே எப்படி பொறுப்பாக சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி அல்லு அர்ஜுனுக்கு 4 வாரங்கள் இடைக்கால பிணை வழங்கி உத்தரவிட்டார். ஆந்திராவில் செய்தியாளரை தாக்கிய வழக்கில் முன்பிணை கோரி நடிகர் மோகன் பாபு தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மோகன் பாபு மற்றும் அவரது இளைய மகன் மஞ்சு மனோஜ் இடையான சொத்து பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பிய போது தனியார் செய்தி நிறுவன செய்தியாளரை மோகன் பாபு தாக்கினார். இந்த வீடியோ வெளியாகி இணையத்தில் அதிகம் பரவியது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை ஆந்திர உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனால் அவர் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் விஜய் மற்றும் திரிஷா கலந்து கொண்ட நிலையில் இருவரும் தனி விமானத்தில் பயணம் மேற்கொள்ள ஆயத்தமான வீடியோ வெளியாகியுள்ளது. கோவாவில் நடந்த கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. கோவா செல்ல விஜய், திரிஷா உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் பயணித்தனர். இந்நிலையில் பயணத்திற்காக அவர்கள் தயாரான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சிறப்பு விமானத்தில் உதவியாளர்கள் 4 என மொத்தம் 6 பேர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. விஜய், திரிஷா ஆகியோருக்கு விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை செய்த வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவின் டிங் லிரனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீரர் குகேஷ். விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிச் சுற்றில் 58வது நகர்த்தலின் போது வெற்றியை தன்வசமாக்கினார் குகேஷ். தொடர்ந்து கண்ணீர் மல்க தனது தந்தையை கட்டிப்பிடித்து உணர்வுகளை வெளிப்படுத்திய குகேஷ் கான்பூரையும் ஒரு வினாடி நிகழச் செய்தார். இந்நிலையில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட குகேஷின் தாய் பத்மா தனது மகன் தண்ணீர் கரை புரண்டு செல்வதால் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல புழல் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கனமழை நேரத்தில் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ள நிலையில் ஏரியிலிருந்து 4500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏரியின் நிலவரம் குறித்து ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏரிக்கு வரும் நீரின் அளவு மற்றும் வெளியேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய அவர் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பு அமைச்சரை முதலமைச்சர் நியமித்துள்ளதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் தானே களத்திற்கு சென்று ஆய்வு செய்வேன் என்றும் கூறினார். செம்பரம்பாக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு கொள்ளளவு டோட்டல் கெப்பாசிட்டி 3645 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதில் வந்து இப்போ 3535 மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் நிரம்பி இருக்கின்றது.
செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 32,000 கியூபிக் ஃபீட் தண்ணீர் வெளியேற்றலாம். அந்த இடத்துல இருந்து தற்பொழுது 4,632 கியூபிக் ஃபீட் தண்ணீர் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் பூண்டி ஏரியையும் நேரில் பார்வையிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். ஏரி நீர்மட்டம் முழு கொள்ளளவான 35 அடியை எட்டியதால் ஏரிக்கு வரும் 16,500 கன அடி தண்ணீர் அப்படியே கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 நாட்களாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்து வரும் கனமழையால் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கனமழையால் ஆறு, ஏரி, வாய்க்கால் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் நீர்வழி பாதைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசு அதிகாரிகள் நேரில் சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ள வேளாண் பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள நீரை கனரக மோட்டார்கள் மூலம் வெளியேற்றவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம், மருத்துவ சிகிச்சை வழங்கிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவையில் திமுக நிர்வாகி ஃபரூக் கொலை வழக்கில் தொடர்புடைய 6 பேருக்கு வழங்கிய பிணையை நீதிமன்றம் ரத்து செய்தது. உக்கடத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஃபரூக் கடவுள் மறுப்பு கொள்கை பேசியதாக கடந்த 2017ஆம் ஆண்டில் 6 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அகரம் ஜிந்தா, ஜாஃபர் அலி, அப்துல் முனால், சதாம் ஹுசேன், சம்சுதீன், அன்சாத் ஆகிய 6 பேர் பிணையில் உள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சாட்சி அளிக்க கோவை நீதிமன்றம் வந்த நேருதாஸ் என்பவருக்கு பிணையில் உள்ள 6 பேரும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வராஜ் 6 பேருக்கும் வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி விஜயா 6 பேரின் பிணையை ரத்து செய்து அவர்களை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டாலும் 2034ஆம் ஆண்டுக்கு பிறகே நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசியல் சாசன பிரிவுகளான 83, 172 மற்றும் 327 திருத்தி புதிதாக ஒரு பிரிவையும் சேர்க்க வேண்டியுள்ளதாக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஆணையம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த நிலையில் மசோதா சட்டமாக இயற்றப்பட்டாலும் 2029ஆம் ஆண்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் அரசின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில்தான் சட்டம் நடைமுறைக்கு வரும் தேதி அறிவிக்கப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 2034ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. இதனிடையே ஒரே கட்டமாக நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த அதிக அளவிலான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும் என்பதால் அதற்கு 3 ஆண்டு காலம் ஆகும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுகின்றனர். பெண்ணை கூட்டு வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக வெளியிட்ட 5 சாகும் வரை சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வெளவனூர் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு 38 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். பெண்ணை வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக ஒரு கும்பல் வெளியிட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விழுப்புரம் மாவட்ட மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட ராம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தி, வினோத்குமார், பாபு, பிரதீப் ராஜ், ரஜினி சுமன் ஆகிய 5 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது. 5 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதி இளவரசன் 38,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் நோனாங்குப்பம் பகுதியில் பாலத்தில் தடுப்புகளை தாண்டி தண்ணீர் செல்வதை வேடிக்கை பார்க்க குவிந்த கூட்டம் இது. வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு அவர்கள் சென்றதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. வீடூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சங்கராபரணி ஆற்றங்கரையோர பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க ஒலிபெருக்கி மூலம் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மணலிப்பட்டு, கைக்கிலப்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது.
திருநள்ளாறு பகுதியில் குடியிருப்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் விரிசல்கள் குறித்து புதுச்சேரி குடிமைப்பொருள் அமைச்சர் திருமுருகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அத்திப்படுகையில் உள்ள சிறு பாலம் வழியாக அவர் சென்றபோது அவர் நடந்து சென்ற 10 நொடிகளில் இணைப்பு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதில் நூலிழையில் விபத்தில் சிக்காமல் அவர் உயிர் தப்பினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிய காட்சிகள்தான் இவை. திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதேபோல வீராட்சிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆத்துக்கால் புதூர் பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அமராவதி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என தாராபுரம் வட்டாட்சியர் திரவியம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் திருப்பூரில் ஈஸ்வரன் கோவில் பாலம் அருகே மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் சுமார் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சேலத்தில் கனமழை பெய்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சுவேத நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கெங்கவல்லி அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வலசக்கல்பட்டி, மால்புள்ளி, நடுவூர், பச்சமலை, அக்கரை உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதேபோல கரூர் மாவட்டம் குடித்தலை மற்றும் தோகைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பில்லூர், முத்தக்கவுண்டம்பட்டி ஆகிய ஊர்களை இணைக்கும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. சிலர் ஆபத்தான முறையில் பாலத்தை கடந்து சென்றனர். சட்டு